ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்திலே சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆகியால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நல்லவராய் இருக்கும்படியாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சரி, எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உங்க வேத புத்தகத்தோடு வந்திருக்கீங்க? ஒழித்துங்க பார்ப்போம். ஆமென். ரொம்ப நல்லது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது ஆவியுடைய பட்டயம். ஆமென். ஆகையால் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஆவியுடைய பட்டயத்தோடு வருவது நல்லது. ஆமென். ஆமென். சரி, நாம் நேரா தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆயத்தம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தரை துதித்தும் நல்லது. ஆனாலும் நம்முடைய சரீரத்தை கொண்டு தேவனுக்கு செலுத்த வேண்டிய சிறந்த ஒரு காணிக்கை என்னவென்றால் நம்முடைய சரீரத்தை அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து இந்த சரீரத்தை படித்த ஆண்டவர் கிட்ட இருந்து கேட்பதே நாம் செலுத்த வேண்டிய சிறந்த ஒரு காணிக்கை. ஆமென். The greatest offering is that we are offering ourselves to the Creator to hear the word that He has for our life. Amen. அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் பலப்படுத்தும்படியாக அவர் எப்பவுமே கடந்து வருகிற ஒரு தேவன். ஆமென். ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைய கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி என்னதென்றால் the purpose of a Christian family in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் உடைய நோக்கம் என்ன? ஆமென். நாம் எல்லோரும் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல நாம் ஒரு கிறிஸ்துவோட குடும்பமா இருக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தனியா ஆள் இல்ல, நான் ஒரு குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தனியா இல்லை, நம்ம ஒரு குடும்பமா இருக்கும்படியாக ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். We are the family of God. ஆமென். எத்தனை பேருக்கு நம்ம இந்த மாதிரி தேவனுடைய குடும்பம்னு சொல்லும்போது சந்தோஷம் வருதுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த குடும்பத்தின் இருக்கிற தலைவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற வல்லமை வேதம் சொல்லுகிறது, அவருடைய சுண்டு விரல்னால பிசாசை துரத்துற வல்லமை அவருக்கு உண்டு. ஆமென். அவருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இல்ல, அவர் சொல்றாரு, நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகையால் அந்த குடும்பத்துல சார்ந்தவர்கள் நீங்களும் நானும். ஆமென். அதனால நம்ம சாதாரண ஆளு கிடையாது. பக்கத்தில் பார்த்து என்ன வார்த்தையை சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் இல்ல. ஆமென். நம்ம சாதாரண ஆள் இல்லைங்க. ஆமென். சரி, நேராக இந்த காரியத்தை குறித்து நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இதை குறித்து எடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய செய்தி எங்கன்னு கேட்டீங்கன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Ephesians chapter 1 verse 1 to 5. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் ஆகிய கொஞ்சம் மெல்ல வாசிங்க பிரதர், அப்பதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் விளங்கும். மெல்ல வாசிங்க, விளங்குற மாதிரி எல்லாத்துக்கும். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். ஹல்லேலூயா. இதுல முதல்ல பார்க்கிறோம், விசுவாசிகளுக்கு எழுதியிருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பேரு? விசுவாசிகள். ஆமென். ஆனாலும் இந்த விசுவாசிகளாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா?
இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு பின்னணியை கொடுக்க நான் விரும்புகிறேன். அமேன். இதை எழுதினவர் யார் என்று நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். அமேன். அப்போஸ்தலர் பவுல் எபேசு சபைக்கு எழுதின ஒரு கடிதத்தை தான் நாம் பார்க்கிறோம். அமேன். ஆனாலும் சரித்திரம் சொல்கிறது, இந்த அப்போஸ்தலர் பவுல் இந்த எபேசியருக்கு எழுதின இந்த கடிதத்தின் நேரத்திலே அவர் சிறைசாலையிலே இருந்து எழுதின ஒரு கடிதம். அமேன். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் சிறைசாலையில இருந்து விசுவாசிகளுக்கு அநேக காரியத்தை எழுதியிருக்கலாம். அவர் படுகிற கஷ்டத்தை எழுதியிருக்கலாம். அமேன். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம அதை தான் எழுதியிருப்போம். சபைக்கு என்ன எழுதியிருப்போம்? இங்க கொசு கடிக்குது, முட்டை பூச்சி இருக்கு, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு எனக்காக ஜெபிங்கன்னு என்ன எழுதியிருப்போம்? பெரிய ஒரு கடிதம் எழுதியிருப்போம், ஒரு கடிதம் எழுதியிருப்போம். அதனால இந்த காலத்துல வாழ்ந்திருந்தா SMS அனுப்பி விட்டுருப்போம். ஆமென். SMS அனுப்பி விட்டு எனக்காக ஜெபிங்க என்று நம்ம எழுதிப்படுறோம். ஆனா இங்க பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவர் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், அவர் சிறைச்சாலையில இருந்தாலும், அவர் சபைக்கு எழுதுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், அந்த சபையுடைய விசுவாசிகளுக்கு உங்களுடைய அழைப்பு என்ன, எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சபையாய் இருக்கிற விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுக்காகவே அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி எதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஒரு கிறிஸ்துவ குடும்பமாய் நாம் இங்க இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவ குடும்பமாய் இருக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். பார்த்தா என் மனைவி பிள்ளைங்களா அங்க இருந்தாலும் நீங்க குடும்பம் தான். ஆமென். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவ குடும்பமாய் எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? Why has God has chosen me to be a family in Christ? ஆமென். கிறிஸ்துக்குள்ளார நான் குடும்பமாய் இருக்கிறதுக்கு எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? வசனம் 4 மீண்டுமாய் வாசிங்கள். வசனம் 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் நாம் பார்க்கிறோம், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வைத்துட்டு, பாஸ்டர் என்னுடைய அழைப்பு என்னதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு அநேக பேர் இருக்கிற கட்டத்துல உங்களோட அழைப்பு என்னது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வேதத்தின் மூலமா எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். He has already chosen you. ஆமென். இதுதான் நம்மளுடைய அழைப்பு. எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தார்? வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்டிருப்பது இந்த காலகட்டத்தில் இல்ல. 225 அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இல்ல என்றால் 1946 என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, உலக தோன்றக்கு முன்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என்னை எதுக்காக தெரிந்து கொண்டாரா? அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு. நாம் தேவனுடைய சாயலை உருவாக்கப்பட்டதுனால நாம் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாக கிறிஸ்துவ குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்ன, நம்ம கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிறதுனால நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா உலகம் இந்த விசேஷமான குடும்பத்தினுடைய பாஷைகளை மாத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி மாத்தி வைத்திருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும். ஆனா உலகம் நம்ம பாஷையை இப்ப எப்படி மாத்தி வச்சிருக்கு? எப்படி பாஸ்டர்? எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீட்டுக்கு வீடு அப்படின்னா எல்லா வீட்லயும் பிரச்சனை. பாஸ்டர் யாரு பாஸ்டர்? நீதிமான். எப்படி பாஸ்டர்? இந்த ஆனா வேதத்தை வாசிக்கிறோம், நாம் புரிஞ்சிருக்கிறோம். இந்த மாறுபாடான உலகத்துல, கோணலாமான இருக்கிற உலகத்துல தான் ஆண்டவர் நம்மளை உங்களையும் என்னையும் தெரிந்து ஒரு விசேஷமா கிறிஸ்துவ குடும்பமாய் தெரிந்ததுக்கு என்ன காரணம்? நாம் இந்த இருளான உலகத்துல நீங்களும் நானும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகவே தான் நம்மளுடைய விசேஷமான குடும்பமாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக நான் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன்? ஆமென். ஏனென்றால் தேவன் எனக்குள் இருப்பதனால. ஹல்லேலூயா. நாம் விசேஷமானவர்களா இருக்கிறோம், அழகு உள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென். வல்லமை உள்ளவர்களா இருக்கிறோம். ஆமென்.
இதற்காகவே தான் அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். எதற்காக நாம் பலன் அடைகிறோம்? இந்த தேவன் எதற்காக இந்த குடும்பத்தை வைத்தாரோ, எதற்காக இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டாரோ, அந்த குடும்பத்தின் வழியாய் சாயலாய் வாழும்படியாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ முதல் இது என்ன கேட்டீங்கன்னா தலைப்பு டு ரிஃப்ளெக்ட் காட்ஸ் ஹோலினஸ். ஆமென். எதற்காக உங்களையும் என்னையும் கிறிஸ்துவ குடும்பமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அதன் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். எதற்காக? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, பரிசுத்தம்னா என்ன பாஸ்டர்? பரிசுத்தம்னா பாஸ்டர் வெள்ளையா போட்டா தான் பரிசுத்தமா? ஏன்னா சில கிறிஸ்துவ இதுல பழக்கத்தை அந்த மாதிரி இருக்கு, வெள்ளையா போட்டாதான் பரிசுத்தம். What is the definition of holiness? தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பாவம் செய்யாமல் இருப்பது பரிசுத்தம். ஆனா எப்படி பாவம் செய்யாமல் நாம் இருக்க முடியும்? கிறிஸ்து மூலியமா. சரி, கிறிஸ்து மூலியமா எப்படி பாவம் செய்யாம இருக்க முடியும்? வசனத்தை கை கொண்டு மட்டும் இல்ல, அதன்படி செய்யும் போது. ஓகே, அப்ப பரிசுத்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதியா இருப்பது. ஓகே, what is the other terminology or the definition for holy is being righteous. I mean, பரிசுத்தமா இருப்பதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? நாம் நீதியா இருப்பது. அப்ப தேவனுடைய நீதியா இருப்பது எப்படி? தேவனுடைய நீதியா இருப்பதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய காரியத்தை, அவர் சொன்னதை செய்வது தான் தேவனுடைய நீதி. ஆமென். நான் சொன்னதை செய்வது அது நீதி இல்ல. நான் என்ன நினைக்கிறேன் அதை செய்வது நீதி கிடையாது. இல்ல உலகம் என்ன சொல்லுது அதன்படி செய்யறது நீதி கிடையாது. அது எந்த விதமான நல்ல காரியமா இருந்தாலும் அது செய்யறது நீதி இல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நான் செய்வது அது நீதி. ஆமென். எபிரேயரில் நீங்கள் வாசிக்கலாம், நோவா கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரு. இந்த பேழையை இப்படிதான் நீ என்ன செய்யணும்? கட்டணும். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதே மாதிரி நீ கட்டினால் வேதம் சொல்கிறது, அதன் நிமித்தம் நோவா தேவனுடைய பார்வையில நீதிமானாய் காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இந்த தேவனுடைய பரிசுத்தத்தை நான் பிரதிபலிக்க முடியும்? ஆமென். How can I reflect the holiness of God? ஆமென். அதுக்கு நம்ம மொட்டை அடிக்க வேண்டிய தேவையில்ல, நீட்டா தாடி வைக்க தேவையில்ல, அதுவும் வெள்ளையா இருந்துச்சுன்னா நல்லா பரிசுத்தவான் ஆயிட்டோம் அப்படின்னுக்காக இல்ல. மஞ்ச அங்கி போட தேவையில்ல, வெள்ளை அங்கி போட தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. தேவனுடைய பார்வையில, ஏன்னா அப்படி இருந்தா ஆதியில படிச்ச ஆதாமை எப்படிதான் படிச்சிருக்கணும்? வெள்ளை அங்கியோட படிச்சிருக்கணும், நீட்ட தாடியோட படிச்சிருக்கணும், இல்ல காவி அங்கியோட படிச்சிருக்கணும். அப்படி எல்லாம் படிக்கலங்க. ஆமென். மனிதனை படித்து அவர் சொன்ன ஒரு காரியம், எங்களுடைய சாயலிலே அவர்களை உருவாக்குவோம். ஆமென். அப்ப ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையின்படி எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நாம் செய்ய ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கடமைப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் முதலாவது அந்த குடும்பத்துல ஒரு ஆசாரியராய் இருக்க வேண்டும். யாரா இருக்க வேண்டும்? ஆசாரியாக இருக்க வேண்டும். ஏன் ஆசாரியர்? இந்த ஆசாரியர் தான் தேவனுடைய வார்த்தை என்னது என்று அறியத்தக்க பிரியம் உள்ளவர். ஆமென். அவருக்கு ஒரு வாஞ்சை ஒன்று உண்டு, தேவனுடைய வார்த்தையை அறியத்தக்க உள்ளவர் தான் லேவியர்கள். ஆமென். அதனால குடும்பத்தின் தலைவர்களுக்கு வீட்டுல என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு கித்தா வாசிக்க தெரிஞ்சதுன்னா ஆண்டவர் கேட்கல, தெரிஞ்சிருந்தா நல்லது. குடும்பத்தின் தலைவனுக்கு டிராம் அடிக்க தெரியுதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல, அது நல்லது. ஆனா என்ன தெரியணும்? தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென்.
அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசாரிகளாய் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது அந்த வார்த்தையை மூலியமாய் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹோசியா 4:6 ஒரு புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய வார்த்தையை மறந்ததுனால நான் உங்களுடைய பிள்ளைகளை மறந்து விட்டேன். ஆமென். அதை நீங்க எடுத்து நீங்க வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய பரிசுத்தம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி செய்வது. அல்லேலூயா. அதுக்காக தாங்க உங்களையும் என்னையும் ஒரு கிறிஸ்துவ குடும்பமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? அவர் பிரதான ஒரு பெரிய ஊழியத்தை உங்களையும் என்னையும் அவர் கிறிஸ்துவ குடும்பமாய் தெரிந்து கொண்டு இவ்விதமாய் ஆண்டவர் நம்மளை அங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசியுங்கள் வசனம் 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். மீண்டும் வாசிங்க பிரதர். ஒரு முக்கியமான இடத்துல கோடை கிழிச்சிங்க. வாசிங்க திருப்பி. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்ம ரொம்ப பேருக்கு பாட்டு பாடும்போது இதுதான் நம்மளுக்கு பாடி பழக்கம். அழைத்தவர் அப்படின்னு பாடிட்டு அவர் உண்மையா இருக்கும்படியாக அவரை பிடிச்சுக்குவான். ஆண்டவரே நீ உண்மை உள்ளவர், ஆண்டவரே நீ சொன்னது உண்மை உள்ளவர், ஆண்டவரே நீ சொன்னா நீ மாற மாட்டீர் அப்படின்னு இதை மட்டும் அவரை பிடிச்சுக்குவோம் தவிர, ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். உண்மைதான். The God who calls us is faithful. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காரு? உங்களை அழைத்த தேவன். வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அந்த நடக்கை எல்லாம் இருக்குல்ல, கோடை கழிச்சிங்க. In all your conduct. ஆமென். வேற ஏதோ நான் புதுசா பைபிள் உங்ககிட்ட நான் காட்டல. ஆனா இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யறதில்ல, அநேக பேரு நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணுல இருந்து மறந்து போயிருக்கிற சில வசனங்கள். ஆனா இங்கதான் போட்டிருக்கு, in all our conduct be blameless. எதற்காக இதை புரிஞ்சுக்கிறோம்? ரொம்ப சிம்பிள். கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிறதுக்கு எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? Why are we called to be a Christian family? Amen. ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு ஆசீர்வாதங்க. நம்ம போயிட்டு வெளியில கிறிஸ்துவ குடும்பம்னு ஆனா இப்ப சொல்றதுக்கே நம்மளுக்கு வெக்கமா இருக்குல்ல. நான் கேள்விப்படுற அநேக பாஸ்டருடைய கூட்டத்துல போகும்போது நான் கேள்விப்படுறது, பாஸ்டர் இப்பெல்லாம் வெளியே போய் பாஸ்டர்னு சொல்லவே முடியல பாஸ்டர். ஏன்? அந்த அளவுக்கு பேரு சிலவங்க கெட்டதுனால. ஓகே, எல்லாவற்றிலும் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியாக be blameless. கிறிஸ்துவராய் இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் சகல உரிமையும் கொடுத்திருக்காரு, சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. அதோடு சேர்ந்து நம்மளுக்கு எல்லைகளையும் கொடுத்திருக்கிறாரு, டெரிட்டரி. ஆமென். கிறிஸ்துக்குள்ளார நாம் குற்றம் இல்லாம இருக்கும்படியாக என்ன கொடுத்திருக்காரு? சில எல்லைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த எல்லைகள் என்னதென்று நாம் அறிந்து அதன்படி நம்ம வாழும்போது குற்றம் இல்லாதவர்களாய் நம்மளால வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நட்புகள கூட ஒரு எல்லைகள் இருக்கிறது. ஆமென். சபையிலே வாலிப பிள்ளைகளோட பழகுவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது.
அநேக சபையில சில நேரத்துல சில காரியங்கள் இதை பத்தி பேச மாட்டார்கள். ஆனா அதனால வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, இருக்கிற தலைவர்கள் மனைவியை கட்டி பிடிக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லா கட்டி பெண்களையும் கட்டி பிடிப்பாங்க. கேட்டா என்ன அன்பா? மன்னிக்கவும், நான் எதே சில விஷயத்தை ஓப்பனா பேசுற ஆளு. ஏன்னா தேவனுடைய சத்தியம் அதான் சொல்லுது. ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுதும் கொடுத்த மனைவியை கட்டி பிடிக்க மாட்டாங்களா? ஆனா மத்த இருக்கிற கன்னி பெண்ணை கட்டி பிடிக்கிறதுக்கு இவருக்கு அன்பு அப்படியே பொங்கி வடிதான். ஏனையா கிறிஸ்துவ குடும்பம் குற்றம் இல்லாமல் வாழ போனதுக்கு என்ன காரணம்? அந்த எல்லைகள் நம்மளுக்கு புரியவில்லை. அன்பினுடைய எல்லை புரியவில்லை. ஆமென். அன்னைக்கு கேட்பாங்க, தேவன் அன்பா இருக்காரா? நம்மள அன்பா இருக்க பண்ணாரா? உண்மைதான். ஆனா அந்த அன்புக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? தேவனு மேல் அன்பா இருக்கிறதுக்கு என்ன பிரதர் அர்த்தம்? விழிக்கிறாரு. I love God சொல்றோம். அதான் உண்மைதான். ஆனா அது என்ன அர்த்தம்? என்னோட தேர்ந்து திருப்பி கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். அன்பா இருப்பதுக்கு என்ன அர்த்தம்னு பாப்போமா? அவருடைய வார்த்தையை கை கொள்கிறவன் தேவனுக்கு அன்பு உள்ளவனா இருக்கிறான் என்று ஒரு வசனம் இருக்குங்க. திருப்பி காட்டிடுறேன் உங்களுக்கு. யாருக்கோ தெரியுமா அது எங்க இருக்குன்ட்டு? ஓகே, வாசிங்க. தேங்க்யூ சிஸ்டர். வாசிங்க. யார் மைக் வச்சிருக்கா? வாசிங்க. அப்படின்னா இங்க ஒரு மைக் கொடுத்துருங்க. மைக் தான் ரொம்ப இருக்குல்ல. ஓகே. 14:21. எஸ், 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிற போதும். இவ்வளவு வைக்க உங்களுக்கு புரியலையா? இதான் அதோட பதில். When I say I love God, ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென். அது என்ன அர்த்தம்? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்குவது. அதான் தேவனுடைய அன்புக்கு அர்த்தம். ஆமென். அதை பத்தி சொல்லிட்டு போலாம். ரொம்ப நேரம் பிடிக்கும். ஆனா திருப்பி நம்ம இந்த வார்த்தைக்கு வந்துருவோம். ஆமென். ஆகையால் அவர் என்ன சொன்னார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். எல்லா விதத்திலும் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றம் இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் சும்மா என்னமோ அம்பளிமமாக்காத மாதிரி இருக்கு. பார்த்தா வாழ்க்கையில சரிபட்டு வருமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுங்க, இதற்காக தான் ஆண்டவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். There is no other reason. இதற்காகவே ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறார். இதற்காக அவருடைய பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவதற்காகவும் குற்றம் இல்லாமல் இந்த பூமியில வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த வசனத்தின் மூலியமாய் நம்முடைய குடும்பத்துல நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, teach families to value holiness and not just happiness. ஆமென். இங்கிலீஷ்ல எழுதுங்க மாதிரி எழுதுங்க, நான் தமிழ்ல சொல்றேன். Teach family to value holiness and not only happiness. அநேகத்துல கிறிஸ்துவ குடும்பத்துல ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அதிகமா பேசுறேன். என்னன்னா, கிறிஸ்துவ குடும்பம் சந்தோஷமா இருப்பது.
தவறு கிடையாது. ஆனா அந்த சந்தோஷத்துல தேவனுடைய பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்தத்தை மீறி நாம் சந்தோஷமா இருப்பது நம்மளுக்கு ஒருவேளை பிரியமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். ஆமென். அதற்காகவே என்ன செய்யல, கிறிஸ்துவ குடும்பத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். அநேக நேரத்துல கிறிஸ்துவ குடும்பத்துல சர்ச்சுக்கு போலனா குடும்பத்தோட எல்லாம் தொங்கி போய் வரும். தொங்கி பண்ணவன் என்ன சொல்லுவாங்க, மாங்கா மாதிரி, இல்ல தொங்கி பண்ண பப்பாயா மாதிரி வரும். ஆனா அதே இது வெளியே கூப்பிட்டு பாருங்களேன், ரிக்ரேஷன் ஒரு ஹாலிடே போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு பாருங்களேன், அடே எப்பா பிள்ளைங்களோட சிறுப்பெல்லாம் இந்த வாயிலிருந்து இங்க வாய்க்கு அப்படியே விரிஞ்சிடும். ஆமென். ரெண்டாவது ஜெப கொடுத்து போமா, இல்லம்மா இப்பதாம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப கலப்பா இருக்குமா, காலேஜ்ல என்ஜாய்மெண்ட் ரொம்ப கலப்பா இருக்கு, எங்க போக முடியாது. ஜெப கொடுத்து போறதுக்கு சந்தோஷம் இல்ல. அதே நேரத்துல கொஞ்சம் மாத்தி கேளுங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் படம் பார்க்க போமான்னு கேளுங்க, ஷாப்பிங் போமான்னு கேளுங்க, இருக்கிற சோகம் கலவினெல்லாம் எங்கேயோ ஓடிடும். ஏன் சொல்ல வரேன்னா, கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிற நாம் நம்ம வீட்டுல தேவனுடைய பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டுமா, அதில் இருக்கிற காரியத்தை உயர்த்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உயர்த்தப்பட வேண்டும். நானும் இந்த சகோதரன் அதை உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்படின்னா அவருடைய பிள்ளைங்கள்கிட்ட வேதத்தை வாசித்தீங்களான்னு கேட்பேன். பாஸ்டர் அவங்க வந்து காலேஜில் இருந்தாலும் நல்ல ஒரு தலைவர். நான் என்ன சொன்னேன், அதை தாண்டி சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் குடும்பத்தில் நம் பொறுப்பா உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்வதற்கு பிள்ளைங்கள் வரும்போது எந்தெந்த காரியம்லாம் சொல்லக்கூடாது என்று செய்யக்கூடாது என்று சில காரியத்தை அவங்க கிட்ட நம்ம உட்காந்து நாம் பேசணும். ஆமென். ஏன்னா என்னதான் கிறிஸ்துவ சபையில பிள்ளைகள் வளர்ந்தாலும் வாலிப பிள்ளைகள் வெளியில போன கையோட காலேஜுக்கு போன கையோட பழகிற விதம் இருக்குல்ல, வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆனாதான் சபை சில நேரத்தில் நம்மளுக்கு நெஞ்சி வலிக்குதுல, நல்லா இங்க பாடி இருக்கிற பிள்ளை போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்த கையோட கூட என்ன ஒரு ஹிந்துவை கூட்டு வருது, இதுதான் நான் கெட்ட போறேன் அப்படின்னு, இல்லைன்னா நான் செத்துருவேன். அதுக்கு முந்தி பாடின பாட்டுன்னா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா அப்படின்னு பாடின பிள்ளை ஏன்னா அந்த பரிசுத்தத்தை எல்லை என்னதென்று நாம் காண்பிக்க மறந்ததுனால. ஆமென். இந்த கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டுவதற்கு என்னெல்லாம் ரொம்ப முக்கியம் என்று அவங்களுக்கு எடுத்து சொல்லாதபடி இருந்ததுனால இப்ப புறஜாதிகளை ஒண்ணு கொண்டு வந்துட்டு கட்டினா இவன் தான் கட்டுவேன், இல்லைன்னா நானே. இதெல்லாம் நம்ம பார்க்காத காரியம் இல்ல, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஆனா அன்னைக்கு நேரத்துல இந்த இடத்துல இருந்து பேசாத ஒரு காரியம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம், பரிசுத்தம் அப்படி ஆவியில அப்படி இறங்கி ஒண்ணு சூடா இறங்கணும், இல்ல குளூரா இறங்கணும், என் முடியெல்லாம் எலும்பி நிக்கணும். நான் இனிமே சொல்லியிருக்கேன், முடியெல்லாம் எலும்பி நிக்கணும்னா கரண்ட் கொடுங்க. கரண்ட் எடுத்து வச்சாலே என்ன செய்ய முடியும், முடியெல்லாம் எரிஞ்சு நிற்கும். அந்த அனுபவம் வேணும்னா அது கரண்ட் போதும். இல்ல பாஸ்டர் சூடா இருக்கணும், எடுத்து வரேன், கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊத்துங்க, சூடா இருக்கணும். இல்லங்க, பரிசுத்தம் அது கிடையாது. Amen. The holiness that God is talking about, அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. திருப்பி ஏன் சொல்றோம், எதற்காக இதை பத்தி நம்ம படிக்கிறோம்? ஏன்னா நம்ம யாரு, கிறிஸ்துவ குடும்பம்லாம் கையை வைத்துங்க. ரொம்ப பேர் கை ரொம்ப கஷ்டப்படுது. ஏங்க என்ன சந்தேகம், பலவீனங்க இருக்கட்டும், அதை சரி செஞ்சுக்குவோம். ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன செய்யறாரு, நம்மளோட குறைகளை நிறைவாக்குவாரு. ஆனாலும் நம்ம கிறிஸ்துவ குடும்பமா ஆண்டவர் தெரிந்து கொண்டது உண்மைதாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு நம்மளோட கிறிஸ்துவ குடும்பத்தை மாத்திட்டாரு. ஆனா சில குறைகள் இருக்கு, அதை அவர் நிறைவாக்குவார். ஆமென். ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த கிறிஸ்துவ குடும்பமாய் வாழ்றதுக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். ஆமென். இதுதான் வேதம் சொல்லுது. இதற்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவரு தெரிந்து கொண்டார். ஆமென். To be a family of God.
அதான் பாருங்க, நம்ம வெளியில இருக்கிற காட்டிலும் இந்த மாதிரி சபையா கூடும்போது எவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கு. ஆமென். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பமாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். சரி, இரண்டாவது காரியம், எபேசியர் 1:5 ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து 1ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ம். நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஆமென். இப்ப ரொம்ப பேருக்கு ஆண்டோட சித்தம் எனக்கு என்னன்னு தெரியல. இத தெரிஞ்சுச்சா? என்ன சித்தம் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, ஒருத்தர் தான் சொல்றாரு. எல்லாம் விளங்கல பிரதர், திருப்பி வாசிங்க. எல்லாம் விளங்குற வரைக்கும், பதில் சொல்ற வரைக்கும் நீங்க வாசிக்கணும். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ம். நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அப்படின்னா ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படியாக அவர் முன் குறித்திருக்கிறார். அந்த பிள்ளைகளாய் ஆகும்படியாக முன் குறித்தது என்னது? அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். நான் சொல்றத நம்பிக்கை இல்லைன்னா திருப்பி அந்த வசனத்தை வீட்டுல போய் நல்லா வாசிங்க. சாப்பிட்றதுக்கு முந்தி வாசிங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாசிங்க, டீ குடிக்கிறதுக்கு முந்தி வாசிங்க, டீ குடிச்சதுக்கு அப்புறம் வாசிங்க. இந்த உண்மை உங்களுக்கு வழங்கும். ஆமென். ஏன் இதை சொல்லிக்கிறோம்? அந்நியத்தில் கிறிஸ்துவ குடும்பமாய் நம்ம பிறந்தவங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா பைபிள்ல ஆண்டு சித்தத்தை விளக்கிட்டாரு. நீங்களும் நானும் யாரா மாறணுமா? அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். இதுதான் அவருடைய சித்தம். எழுதுங்க. இன்னும் வரைக்கும் தெரியலனா உங்க அழைப்பு என்னது? நம்ம அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு என்னது? இது சித்தம். மத பார்த்தோமே வசன நாள்ல, வாட் இஸ் ஃபார் வாட் ஹி ஹஸ் சூசஸ், எதற்காக நம்மளை அவர் தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமாவும் குற்றம் இல்லாமல் நாம் இருப்பதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். அப்ப ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டதுக்கு என்ன நோக்கம்? நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது அவர் தெரிந்து கொண்டது. ஆனா இப்ப அவருடைய சித்தம் என்ன? நீங்களும் நானும் யாரா மாறணும்? பிள்ளைங்களா மாறணும். ஓகே, இப்ப உங்களுக்கு தேவனுடைய சித்தம் தெரிஞ்சிருச்சா? இனிமே சுத்த மாட்டீங்களா? ஆண்டவர் சித்தம் என்னன்னு சொல்லுங்க பாஸ்டர். ஆண்டவர் சித்தம் என்னன்னு சொல்லுங்க பாஸ்டர். ஓ, தீர்க்கதரிசி வந்துட்டார், அவர்கிட்ட போய் நிற்போம். என் சித்தம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. அவருடைய சித்தம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது. அவருடைய பிள்ளைகளா மாறிட்டு அப்ப நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஓ, பாட்டு பாடுது என் சித்தமா இல்லையா? அப்படிதான் பிரசிங் இதுக்கு வந்து அவருடைய சித்தம் இல்ல பாஸ்டர். எனக்கு பாட்டு பாடுறது ஆண்டு என்ன கூப்பிட்டு அவர் பிரசிங் ஆகுறதுக்கு என்னோட சித்தம் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முதலாவது அவருடைய பிரதான அழைப்பு என்னன்னா, you have become the sons of God. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறினதே அவருடைய சித்தம். இருந்துட்டு போகுது அப்படின்னு உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு ஏறி குதிக்கிறீங்களோ இதுக்கு ஏறி குதிச்சிருக்கணும்யா. இதுக்கு கையை தட்டி இருக்கணும். ஆமென். அதாவது நீங்க நான் சொல்லாம நீங்க தட்டி இருக்கணும். இல்லைன்னா மத்தவங்க மாதிரி இதுக்கு கை தட்டுக்கணும் கை தட்டுவோம், இதுக்கு விசில் அடிக்கணும் இதுக்கு விசில் அடிப்போம், இதுக்கு குதிக்கணும் நம்ம குதிப்போம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு என்ன காரணம்னா, அவருடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளாய் சேர்ப்பதற்கு. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப பிள்ளைகளா வந்ததுனால என்ன பாஸ்டர் அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு? வேதத்தை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அதுல இருக்கிற 1000 ஆசீர்வாதங்கள் இருக்கு பிள்ளைகளாய் உள்ளவர்களுக்கு. ஆமென்.
குறிப்பாக கிட்டகுமாரன் கதையில நீங்க படிக்கும் போது 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, வந்த கையோட மகன் எப்படி வரான்? போன மகன் இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். எங்க அப்பா வீட்டுல போனா நான் வந்து ஒரு வேலைக்காரனா இருக்கேன். எப்படி இருக்கேன்? சர்ச்சில் போயிட்டு பாத்திரமாவது நான் கழுவுறான் வரேன், வேலைக்காரன் இருந்துட்டு போறேன், காப்பேட்லாம் நான் வைக்க முடியறேன், ஒரு வேலைக்காரனா இருந்துடுறேன் அப்படின்னு இவன் நோக்கத்தோட போறான். நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு திருப்பி போகும்போது எப்படி போறேன்? ஒரு வேலைக்காரன போறேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பாத்திரமா கழுவுறேன், காப்பேட மோப் பண்றேன், ஏதாவது ஒண்ணு செய்றேன், வேலைக்காரனா போறேன். ஆனா ஆண்டு என்ன சொன்னாரு? முதலாவது அவனுக்கு இந்த வேலைக்காரனா வர்ற அந்த மென்டாலிட்டி என்னன்னா, அவன் வாழ்க்கையில இழக்க கூடாத இழந்துட்டான். என்னது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் இழந்துட்டான். அவன் ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை இழந்ததுனால இப்ப என்னுடைய ராஜ்யத்தில் அவன் மகன் அவருக்கு தெரியல. அதனால என்ன செய்யும்? அத வஸ்திரத்தை போடு. ஆமென். என்னுடைய மகன் ஆகும்படியாக அந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை அவனுக்கு போடு. அப்ப என் மகன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல என்னத்தை போடு? மோதிரத்தை போடு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் போட்டிருக்க மோதிரத்தை நம்ம பார்க்க முடியாது, ஆனா அதை வச்சு நீங்க ஆளுகை செய்ய முடியும். மனைவி போட்டிருக்க மோதிரத்தை போட்டா பார்க்க முடியும், ஆனா அவங்க ஆளுகை செய்யுமான்னு எனக்கு தெரியல. சட்டப்படி மோதிரம் போறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மனைவிமார்களே போட்டீங்களா உங்க கணவனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இதுதான் பிரச்சனை. தெரியாம திருமணத்துல என்னென்னமோ சேருங்க. இதுல வேற 2 பவுண்ட்ல கோல்டு போடணும், டைமண்ட் ரிங்க போடணும், என்ன வேணாலும் போடுங்க. ஆனா அர்த்தம் தெரிஞ்சிச்சா? தெரியலையே. மனைவிமார்கள் கணவனுக்கு மோதிரத்தை போடுறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னொரு நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. ஆனா போட்டதுக்கு அப்புறம் பேச்சு எப்படி? Don't tell me what to do. Don't tell me what to do. இதுதான் கிறிஸ்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை. பரவாயில்ல, இது வந்து அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு திருமண இதில் வச்சுக்கலாம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப காரியம் பேசலாம். அதே மாதிரி கணவன் தான். நீங்களே போட்டீங்க இல்லையா பதிலுக்கு? போட்டோமா? பேசிங்கயா? போட்டோம்ல. இப்ப என்ன அர்த்தம்? ஆனா என்ன சொல்றோம்? ஒன்னும் சொல்லாத, அட்டை நான் தலை. அந்த இருவரே ஒருவராய் ஆனதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு தெரியல. The two shall become one. திருமணத்திலே, கிறிஸ்துவ திருமணத்திலே இருக்கிற பிரதான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். The two shall become one. ஏன்னா என்ன அதிகாரம் தெரியுமா குடும்பத்தில் இருக்கணும்? ஆணோட அதிகாரம் இல்ல, பெண்ணோட அதிகாரம் இல்ல, ஆண்டோட அதிகாரம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அதிகாரத்துக்குள்ள தான் நம்ம 2 பேரும் என்ன வர்றோம்? ஒண்ணா வரோம். இதை தெரிஞ்ச குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தெரிஞ்ச குடும்பம் வந்து குடும்பத்துல என்ன இருக்காது? நான் தலையா நீ தளபதியா அந்த பிரச்சனையே இல்ல. கர்த்தர் குடும்பத்திலே தலைவராக இருந்து ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது நம்மளை அவருடைய மகனாக தெரிந்து கொண்டார். அதுதான் அவருடைய சித்தம். ஆமென். ஒருவேளை இந்த வருஷத்துக்கு முழுதுவாக சுத்திக்கிட்டே அழிஞ்சீங்களா? என்ன சித்தம்னு தெரியல, இன்னைக்கு எழுதுங்க. தேவனுடைய அனாதி திட்டம், அவருடைய சித்தம் என்னதென்றால் நான் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் மாறுவது. 2 காரியம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முதலாவது, குற்றம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றுக்காகவே தேவன் நம்மளை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். 2வது காரியம் பார்க்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படியாக அது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். 3வது காரியம், to fulfill God's purpose and pleasure. அவருடைய நோக்கத்தையும் வெளிப்படுத்தும்படியாக இந்த கிறிஸ்துவ குடும்பத்தை என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கிறிஸ்துவ குடும்பம் என்பது, கிறிஸ்துவரை இருக்கிற கிறிஸ்துவ குடும்பம் யாருடைய நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும்? எப்படி பார்த்தா நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க பாப்போம். How to understand the purpose in a Christian family?
யாரு ப்ரே பண்ணா தெரிஞ்சுக்கலாம் கிறிஸ்துவ குடும்பம்னு? ப்ரே பண்ணா தெரிஞ்சுக்கலாமா? மசூதியில் கூட தான் ப்ரே பண்றாங்க, ஆனா தெரிஞ்சுக்கலாமா கிறிஸ்துவ குடும்பம்ட்டு? இல்ல டெம்பிள்ல கூட தான் ப்ரே பண்றாங்க, அதனால அதையும் தெரிஞ்சுக்கலாமா அவங்களும் கிறிஸ்துவ குடும்பம்னு? கிறிஸ்துவ குடும்பமாய் உள்ள நோக்கம் என்ன? பரலோகம் சேர வேண்டியதா? அப்படின்னா ஞானத்தாலையும் நம்ம கொஞ்சம் கீழே வச்சிருந்தாலே நம்ம எல்லாம் நேரம் போய் சேர்ந்துருக்கலாமே. ஞானஸ்தானம் எடுக்கும் போது மூச்சு பிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 2 நிமிஷம் முடியும் பார்த்தா, அப்படின்னா நான் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும், நேரா பரலோகம் போயிடலாம். இந்த தேவனுடைய குடும்பத்தை வேதம் சொல்கிறது நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும், குற்றம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும். மாறாக மகனாக வேற தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். என்ன நோக்கம்? வாட் இஸ் தி பர்பஸ்? ஆமென். இந்த குடும்பமாய் இருக்கிற இந்த குடும்பம் இந்த உலகத்துல தேவனுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் ஐயா. ஆமென். அப்படி என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெருக செய்வதற்கு நம்ம உட்கார்ந்து இருந்து எல்லாம் அவர் செயல்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம்? எல்லாம் அவர் செயல்னு சொல்ல மாட்டோம். நம்ம பக்கத்து வீட்டுல அந்நியர்கள் இருக்கும்போது, பக்கத்து வீட்டுல ஒரு வியாதியா உள்ளவங்களை இருக்கும்போது கால் பண்ணி என்ன செய்ய மாட்டோம்? பாஸ்டர், என் பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க வியாதியா இருக்காங்க பாஸ்டர், அவங்களுக்காக வந்து ஜெபிங்க. அப்படின்னா பாஸ்டரை கூப்பிடுறதுல தப்புன்னு நான் சொல்லல. ஆனா எங்க தெரியுமா ஆயிடுச்சு? எதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல என்ன ஒரு கிறிஸ்துவ குடும்பமாய் வைத்திருக்கான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. Amen. Until now we do not understand the purpose of why God has made me to be a Christian family. நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய செய்கள் வித்தியாசமா இருக்க வேண்டும், உங்களுடைய பழக்கம் வித்தியாசமா இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற அந்த வேல்யூஸ் வித்தியாசமா இருக்க வேண்டும். ஆமென். அப்படி நீங்க குற்றம் இல்லாதவர்களா நீங்க இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுவிசேஷமாய் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நீங்கள் அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா. You can preach the gospel through your life. Amen. நம்ம எல்லாம் பிரசங்கிக்கிறோம், நல்லதுதான். இப்ப நான் கூட தான் பிரசங்கிக்கிறேன். ஆனா ஒரு காரியம் நம்ம வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரதான செய்தி ஜனங்களுக்கு கொடுப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதத்தில் இருந்து பிரசங்கிக்கிற காட்டிலும் நம்ம வாழ்க்கை மூலியமாய் வருகிற பிரசங்கம் is the greatest sermon. ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை கொண்டு பிறர் பார்க்கிற அந்த சுவிசேஷ செய்தி இருக்க, அதுதாங்க பிரதான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ஆமென். ஆனா என்னைக்குமே அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம். ஆமென். அந்த தானியேல் இருக்க அந்த ராஜா முதலாக என்ன சொல்கிறார்? அந்த ஒரு சிலையை செய்து எல்லாமே அந்த ராஜாவோட சிலைக்கு என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். இந்த அதுல இருக்கிற தானியேல், சாத்ராக், மீசாக், அபினேகோ இவங்கெல்லாம் அடிமைத்தனம் மூலியமாய் ஆக இழுத்து கொண்ட போனவர்கள். they were slave. ஆனாலும் அவர்கள் அறிந்த தேவனுக்கு அவர்கள் உண்மையா இருந்து ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபத்துல உண்மையா இருந்து அவங்க வாழ்க்கை இருந்த நிமித்தம் இப்பொழுது ஒரு கட்டளை ஒன்று வருகிறது. இந்த சிலைக்கு முன்பதாக வணங்குறவங்களுக்கு, யாரெல்லாம் வணங்கல அவங்களுக்கு தண்டனை உண்டு. இந்த 3 பேர் சாத்ராக், மீசாக், அபினேகோ என்ன செய்றாங்க? அவர்கள் வணங்கவில்லை. ஆமென். ஆகையால் என்ன கிடைக்குது? தன்சிரி தத்தோசிரி பங்காட்டு இல்ல, தூக்கி அக்கடியில போடுற ஒரு பெரிய பங்காட் வருது. பங்காட் தண்டனை. ஆனா நல்லா கவனிங்க, அந்த காரியத்துக்கு கூட அவங்க கவலைப்படாதபடி தேவனுக்கு உண்மையா இருந்த நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, அந்த நெருப்புல தூக்கி போட போனவங்க முடியெல்லாம் எரிஞ்சு போச்சா, ஆனா அந்த நெருப்புக்குள்ளார இவங்க எரியல.
ஓகே, அதே ஒரு பெரிய அற்புதம். ஆனா அதோட இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, அந்த நடுவுல யார் இருந்தாரா? இயேசு கிறிஸ்து அவங்களோட இருந்ததை ராஜா பார்த்தார். ஆனா அதோட இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? எந்த ராஜா கட்டளை இட்டாரோ எல்லாம் எனக்கு தலை வாங்கணும்னு, இப்ப அந்த உலகம், அந்த நாடு முழுதும் அவர் என்ன சொல்றாரு? இன்னலை இருந்து சாதராக், மீசாக், அபிநேகோட ஆண்டவர் தான் இந்த தேசத்தினுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கித்தாங்க? they never preach any context from the Bible. வேதத்தை எடுத்து அவங்க பிரசங்கிக்கவில்லை. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை, what the greatest sermon. ஆமென். அவங்களுடைய வாழ்க்கையை வைத்து அவங்க போதித்த அந்த செய்தி அந்த தேசத்தை தேவனுக்கு முன்பதாக திருப்பியது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமென். இறுதிக்கு நாம் வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் உண்மையை அறியாத நிமித்தம் நாம் அநேக தவறுகள் நாம் செய்திருக்கலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்று இந்த செய்தியை நாம் அறிந்த பின்பதாக நம்முடைய குடும்பமாய் தேவனுக்கு என்ன செய்வோம்? நாம் அர்ப்பணிப்போம். ஆமென். commit your family to the Lord. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது போல, யோசுவா சொல்கிறது போல, நானும் என் வீட்டாருமும் கர்த்தரையை சேவிப்போம். ஆமென். அது எல்லா குடும்பத்துக்கும் எழுதப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. என்னுடைய குடும்பத்தில் நான் என்னுடைய வீட்டில் எழுதி வைக்கிற ஒரு வார்த்தை, என்னுடைய காடியில் இருக்கிற ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். அது என்னுடைய ஆசையை காட்டிலும் வேதத்தில் இருந்து இதற்காகவே தேவன் நம்முடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எதற்காக? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் அங்கு உயர்த்தப்பட வேண்டும். அநேகர்கள் கர்த்தரை நம்ம வாழ்க்கை நிமித்தம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றக்காகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகையால் நம்மளை என்ன செய்வோம்? முதலாவது குடும்பத்தை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். ஆமென். அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் அர்ப்பணிக்க வேண்டும், மனைவி அர்ப்பணிக்க வேண்டும், பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு காரியம், உங்களுடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் don't detach from that family. ஆமென். don't detach from the family. உங்களுடைய பெற்றோர்கள், தகப்பன், தாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருந்தா, இது நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்க அழைப்புன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, குடும்பத்திலிருந்து பிரித்து போய் உங்க இஷ்டப்படி செய்யாதீங்க. ஆமென். அது அந்த குடும்பத்தை மட்டும் பார்க்க போறதில்ல, வருகிற நெக்ஸ்ட் ஜென் பாதிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன்னா அடுத்த சன்னதிக்கு சத்தியத்தை எடுத்து ஓடுகிற சன்னதி நீங்க தாயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அதை சரியா எடுத்து ஓடுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென். சரியாய் எடுத்து ஓடுகிறவர்களாய் நாம் மாறுவோம். கொடுக்கிறவர்களும் அதை சரியாய் கொடுக்க வேண்டும், எடுத்து ஓடுகிறவர்களாயும் அதை சரியாய் எடுத்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தோம். எழும்பி நிற்போம். ஒரு பாடலை பாடப்படும். ஆமென். என்னை தருகிறேன், தருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை எதிர்பார்க்கலாம் ஒண்ணே ஒண்ணுதான், நம்முடைய பாத்திரத்தை என்ன செய்யுங்க? எப்பவுமே காலி ஆகிட்டே இருங்க. ஆமென். என்றைக்கு இந்த பாத்திரத்தில் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினைச்சோம்னா தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்ம விலகிடுவோம். ஆமென். ஆகையால் நம்முடைய பாத்திரத்தை எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? காலியாக்கும் போது ஆண்டவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டு இருப்பார். ஆமென். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா
சித்தமல்ல